ஏதாவது விசேஷம் இருக்கா, தேனூ? உன்னை நான் அறிவேன், என்னையன்றி யார் அறிவார்? கண்ணில் நீர் வழிந்தால் உன்னையன்றி யார் துடைப்பார்? சூரியன் பண்பலை வானொலியில் ஒலிக்கும் பாடலைக் கேட்டவாறு அன்றைய வேலைகளைச் செய்து கொண்டிருந்தாள் பாக்யா. எந்தவித முகப்பூச்சும் இல்லாது பளிச்சென்று அமைதியான அழகு. அதிர்ந்தும் கூட பேசாத மடந்தை. அவள் அனுமதியின்றி வழியும் கண்ணீரைத் துடைக்கும் கரங்களைத் தேடிக் கொண்டிருக்கும் அபாக்கியவதி. பெயரில் மட்டுமே பாக்கியம், வாழ்க்கையில் அபாக்கியம் மட்டுமே. ஆம், 30 வயதை எட்டி சில மாதங்கள் ஆகியிருக்க, திருமணமாகி 6 வருடங்கள் கடந்திருக்க, திருமணமாகி மறு மாதமே கொஞ்சம் கூட நாசுக்கே இல்லாமல் கேட்கப்படும் இந்த மாசம் தலை முழுகிட்டியா என்ற கேள்வியை ஒவ்வொரு மாதமும் கேட்டுக்கொண்டிருப்பவள், ஒரே அர்த்தமுள்ள விஷயம் வெவ்வேறு கேள்விகளாக கேட்கப்படும். இந்த மாசமும் தலை குளிச்சிட்டியா? நாள் ஏதும் தள்ளி போச்சா? ஏதாவது விசேஷம் இருக்கா? கல்யாணமாகி 1 வருஷம் ஆச்சு, ஒன்னும் விசேஷத்தை காணோம். ஏதாவது பிளானிங்ல இருக்கீங்களா? இப்போதெல்லாம் கரியர் கரியர்னு பொண்ணுங்க வேலைக்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை குடும்பத்துக்கு கொடுக்க மாட்டேங்குதுங்க. நீயும் அப்படி இருக்காத. சீக்கிரம் ஒரு பிள்ளைய பெத்து கொடுக்கற வழியை பாரு. மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் கூட ஓகே. ஆனா அதுக்கும் மேல போச்சுன்னா உடனே ஒரு டாக்டரை பாரு. மேரேஜ் ஆகி 5 வருஷம் ஆச்சே, இன்னுமா குழந்தை இல்ல? டாக்டரை பாத்தீங்களா? யார்கிட்ட குறையா? இப்படித்தான் என் குழந்தையாளோட நாத்தனாருக்கு இருந்துச்சு. அவங்க தானா பிறக்கும்னு விட்டுட்டாங்க. இப்போ கடைசி வரைக்கும் குழந்தையே இல்ல. எனக்கும் தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காங்க, கைராசிக்காரங்க. அவங்கள போய் முதல்ல பாரு. இப்படி ஆளுக்கு ஆளு கேட்கும் கேள்விகளும் அள்ளி தெளிக்கும் இலவச அறிவுரைகளும் ஏராளம். ஆனால் அதன் சாராம்சம் ஒன்றுதான், குழந்தையின்மை. உறவுகள், நட்புகள், அவர்களுக்கு தெரிந்தவர்கள், அக்கம் பக்கத்தினர் என அனைவரும் அவரவர் அனுபவங்களை அறிவுரைகளாக சொல்ல, தங்களின் அனுபவங்களும் அறிவுரைகளும் மற்றவர்களுக்கு அனுசரணையாகவோ ஆதரவாகவோ இருக்காது என்பதை புரிந்து கொள்ள மறுக்கும் அறிவிலிகள் நிறைந்த உலகத்தில் தான் நாமும் வாழ்கிறோம் என்பது கசப்பான நிதர்சனம். பாக்யாவிற்கும் அது புரியாமல் இல்லை. ஆனாலும் அவளை நோக்கி சுட்டும் விரல்களையும் கடும் சொற்களையும் தன் புன்னகை எனும் முகமூடி கொண்டு மறைத்தாள். முகமூடி இல்லாத மனிதர்கள்தான் ஏது? பாக்யாவிற்கு புன்னகை எனும் முகமூடி. அதுவும் சிலருக்கு எரிச்சலை கிளப்ப, பாரேன், இவ்ளோ கஷ்டப்பட்டும் எப்படித்தான் இழிச்சுக்கிட்டே இருக்காளோ. நானா இருந்தா இந்நேரம் செத்திருப்பேன். ஆமாங்கா, எப்படி இவளால் சிரிக்க முடியுது? குழந்தை இல்லைன்ற கவலை கொஞ்சம் கூட இல்ல பாரேன். யார் என்ன பேசினாலும் ஏசினாலும் எளிதில் அதை கடந்து போகும் மனதைரியத்தை மட்டும் விடாது இருந்தாள் பாக்யா. துணிவை இழந்தால் துக்கம் மட்டுமே எஞ்சும் என்றும் நம்பினாள். போகாத கோவில் இல்லை, ஏறாத மருத்துவமனை இல்லை. மருத்துவர்கள் கடவுளை போன்றவர்களாம். அதனால்தான் 2 மருத்துவர்களையும் நம்பினாள். ஆனால் இருவராலும் ஏமாற்றப்பட்டாள். எல்லாம் விதி என்று இறைவனும், 2 பேருக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை, எங்களால் முடிந்த வரைக்கும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து பார்த்துட்டோம், இயற்கை செயற்கை 2 வழியிலையும் ட்ரை பண்ணியாச்சு, ஆனா ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னு தெரியல என்று 2ஆம் கடவுளான மருத்துவர்களும் கைவிரித்து விட்ட நிலை. கோவில், மருத்துவம், ஜாதக கட்டங்களை கணித்து பார்த்து சொல்லப்பட்ட பரிகாரங்கள், அந்த விரதம் இந்த விரதம் என உடலை வருத்தி செய்வதை எல்லாமே தோற்று போனது விதியின் செயலோ. தன் போக்கில் கைகள் வேலை செய்து கொண்டிருக்க வாயோ அந்த பாடலை முணுமுணுத்து கொண்டிருந்தது. தாய்ப்பறவை மிதித்தால் செய்பறவை நோவதில்லை, காயம் ஆவதில்லை என்ற வரிகள் வரும்போது தனக்கேற்றவாறு செய்பறவை உதித்தால் தாய்ப்பறவை நோவதில்லை, காயம் ஆவதில்லை என்று தனக்கேற்றாற்போல் மாற்றி மெல்ல பாடிக்கொண்டே வேலையை செய்து கொண்டிருந்தாள். என்ன ஒன்று, சுற்றுப்புறத்தை மறந்தாள். தனக்குள் மூழ்கினாள். அது சரி, நீ ஏன் நோகப் போற? அதான் தினம் எங்களை நோகடிக்கிறியே. தவமா தவமிருந்து ஒத்த புள்ளைய பெத்தேன், அவனுக்கு ஒரு ஒத்த வாரிசு வராம இருக்கேன்னு நாங்க நொந்து போய் கிடக்கிறோம். உனக்கு பாட்டு ஒரு கேடா? மாமியாரின் வசவு. இன்றா நேற்றா? அனுதினமும் அவரால் பாடப்படும் அனுபல்லவி. குத்தும் வார்த்தைகளால் நைந்து போன உள்ளம், தொடர் சிகிச்சைகளால் நலிந்து போன உடல், உள்ளுக்குள் ரணமாகி அதன் மேலேயே கீறி கீறி விட்ட தன் விளைவு, எல்லாம் மறந்து போன உணர்வு. அதனாலேயே யாருக்கும் பதிலோ எதிர்த்து பேசுவதோ கிடையாது. அவளுக்குள்ளேயே பேசிக்கொள்வாள், பாடிக்கொள்வாள். இப்போதும் மாமியாரின் பேச்சிற்கு, யார் இவர்கள் மாயும் மானிடர்கள், ஆட்டி வைத்தால் ஆடும் பாத்திரங்கள் என்று பாட அவளுக்கு தன்னாலேயே சிரிப்பு வந்தது. சிரிப்பு, அது ஒன்றுதான் அவளை உயிர்ப்போடு வைத்திருக்கிறது. எது நடந்தாலும் தாங்கும் மனவலிமை தந்திருக்கிறது. ஆனால் அதற்கும், இவ்ளோ பிரச்சனையிலும் உனக்கு எப்படி சிரிப்பு வருது? மற்றவர்களின் கேள்வி இடியாய் தாக்கும். அந்த இடியையும் தாங்கும் இடிதாங்கியாய் அவளின் சிரிப்பு முன் நிற்கும். எப்பொழுதும் புன்னகை முகத்துடன் வலம் வரவும் ஒரு அசாத்தியான தன்னம்பிக்கை வேண்டும். அது அவளிடம் நிறையவே இருக்கிறது. மற்றோரின் மனதை கிழிக்கும் வார்த்தைகளால் இவள் மனதில் எரிமலை குழம்பே கொதித்தாலும் அதை நகைப்பு என்னும் மூடியால் மூடிவிட்டு அமைதியாக இருப்பவள். கூடவே கணவனின் ஆதரவும் அரவணைப்பும். சிலரைப் போல கண்ணே மணியே என உருகியதில்லை, பேபி பேபி என உளறியதில்லை, தினம் ஐ லவ் யூ சொல்லி முத்தம் கொடுத்ததில்லை.
பார்க்கும் பொழுதெல்லாம் கட்டியணைத்து ஆறத் தழுவியது இல்லை. அவளிடம் அவனுக்கு இருக்கும் காதலை வெளிப்படுத்தியதும் இல்லை. சொல்லாமல் வென்ற காதல். அவர் சொல்லாவிட்டால் என்ன, நாம் சொல்வோம் என்று ஸ்ரீராம ஜெயம் சொல்வது போல தினம் தன் காதலை கணவனிடம் சொல்பவள் இவள். இருந்தாலும் ஒரு ஆத்மார்த்தமான காதல் அவர்களுக்குள். நான் இருக்கிறேன் உனக்கு என்று அவன் கொடுத்த நம்பிக்கை அவளுக்குள் வாழ வேண்டும் என்ற தன்னம்பிக்கை தந்திருந்தது. என்ன ஒன்று, மற்றவர்களின் முன் அவள் மீதான கரிசனத்தை காட்டத் தவறினான். யாராவது அவளை ஏதாவது சொல்லும்போது அதை கண்டிக்கவோ மறுமுறை அதுபோல் நிகழாமல் தடுக்கவோ விழைந்ததும் இல்லை. இந்த மனத்தாங்கல் அவளுக்கு நிறையவே உண்டு. ஆனாலும் உலகத்திலேயே இந்த நொடியில் சந்தோஷமாக இருப்பவர் யார் என்று கேட்டால் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் நான் என்று சொல்பவள் பாக்யா. அவளைச் சுற்றி எப்போதுமே நேர்மறை எண்ணங்கள் மிகுந்திருக்கும். அது அவளுக்கு மன வலிமையை கொடுத்தது. ஒவ்வொரு முறையும் செயற்கை கருத்தரிப்பில் ஏமாற்றம் அடையும் வினாடிக்கும் குறைவான நேரமே கலங்கும் அவள் மனமும் கண்களும் மறுநொடியே ஓகே, வாட் நெக்ஸ்ட், அதற்கு என்ன செலவாகும், அதை எப்படி சமாளிப்பது என்று தேடத் துவங்கும். அங்கேயே அடுத்து என்ன, எப்போது செய்ய வேண்டும் என்ற அச்சாரத்தை அவள் மனத்திடமும் அடுத்து ட்ரீட்மெண்ட்டுக்கான அக்ரிமெண்ட்டை மருத்துவரிடமும் எப்போதும் போல் இப்போதும் உன்னை நம்பு, அடுத்த முயற்சியில் இருக்கிறேன், நீதான் ரட்சிக்கணும் என்ற மனுவை கடவுளிடமும் போட்டுவிட்டுத்தான் வீடு செல்வாள். இருமணம் இணையும் திருமணத்தில் இரு உடல்கள் சங்கமிக்கும் நிகழ்வு தாம்பத்தியம். திருமணம் ஆன புதிதில் ஆர்ப்பரிக்கும் உள்ளத்தோடு ஆத்மார்த்தமான இணையும் உடல்கள் போக போக ஒருவித கட்டாயத்தால் இணைய ஆரம்பிக்கின்றன. அங்கு காதல் மறிந்து போய் கடமை மட்டுமே நிற்கும். டாக்டர் சொன்ன தேதியில்தான் சேர்ந்து இருக்கும். இந்த முறையாவது எல்லாம் சரியாக நடக்கணும். இதுதான் உளம் முழுக்க ஒருவித கடமையுடன் கூடிய எதிர்பார்ப்பு. அதற்கு உடல் ஒத்துழைக்க மறுக்கும். உடலும் உள்ளமும் ஒத்துழைத்தால்தானே ஆத்மார்த்தமான உறவு நிகழும். ஆனால் இங்கோ ஹார்மோன்களின் ஆட்டம் எக்குத்தப்பாக இருக்கும். நீ நினைத்த நேரத்தில் கூடி கழிக்க நாங்கள் என்ன ஏமாளிகளா, இப்போது எங்களுக்கு மூட் இல்லை என்று கொக்களிக்கும். பிள்ளை பேறு எனும் பேரின்பத்துக்காக உடலுறவு என்னும் சிற்றின்பத்தை நாட வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுகின்றனர் கணவன் மனைவி இருவரும். மனதின் வழியே இணைந்து உடல்கள் கூடும் அழகான தாம்பத்தியம் அங்கே பொய்த்து போகும். கணவன் மனைவி இருவருக்கும் மனநிறைவோ திருப்தியோ இல்லாத கூடல். அதன் முடிவோ வழக்கம் போல நாள் தப்பி போகாது, சரியாக தவறாக வரும். பிறக்கென்ன, அதே கேள்வி இவளை துரத்தும். ஏதாவது விசேஷம் இருக்கா? நாட்கள் யாருக்காகவும் காத்திராமல் ஓட மேலும் 1 வருடம். இதே கேள்வி அவளை துரத்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உன்னை விட்டு எந்நேரமும் விலகி விடுவேன் என்று அவளை பயமுறுத்தியது. தன் வாழ்க்கை இதே கேள்வியுடன் முடிந்துவிடுமோ என்ற அச்சமும் கலக்கமும் முதல் முறையாக அவளுக்குள் வந்தது. கூடவே அவளின் நம்பிக்கையும் ஆட்டம் காண ஆரம்பித்தது. அந்த நேரத்தில்தான் ஒரு உண்மையான நட்பின் மூலம் ஒரு உதவி வந்தது. அதை ஏற்பதும் மறுப்பதும் இவர்களின் இஷ்டமே. மறுத்தால் ஏதாவது விசேஷம் இருக்கா என்ற கேள்வி விடாது. ஏற்றுக்கொண்டால் எங்கள் வீட்டில் விசேஷங்க என்று மற்றவர்களுக்கு அழைப்பு விடுக்கலாம். அறிவிலியாக முன்னதை ஏற்காமல் விடுத்து அறிவாளியாக பின்னதை ஏற்றால் பாக்யா. அதற்கு அவள் கணவனும் துணை நிற்க மேலும் சில உறவுகளும் நட்புகளும் தோள் கொடுக்க அடுத்த 1.5 வருடத்தில் நிலைமை தலைகீழானது. கண்களும் முகமும் ஜொலிக்க, பட்டுப்புடவை சரசரக்க, உடலில் ஒரு தேஜஸ் மின்ன, மனதின் பூரிப்பு உடலிலும் தெரிய அக்கம் பக்கத்து வீடுகளை நோக்கி படையெடுத்தாள் பாக்யா. எங்கள் வீட்டில் விசேஷம், குடும்பத்தோட கட்டாயம் வரணும், வந்துடுங்க. இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. இந்த கதை பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்டோரி வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.